ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எவர்நோட்டுங்கிற ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எவர்நோட் ஆப் வந்து ஸ்டடி பர்பஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவர்நோட் ஆப்பை ஃபர்ஸ்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு இந்த எவர்நோட் ஆப் இன்ஸ்டால் அப்படின்னு டைப் பண்ணோன்னா இந்த வெப் லிங்க்கில் போயிட்டு டைரெக்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ரெக்கார்ட் ஆன ஃபைல் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் டைரெக்டாக செட் ஆஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணலாம் இந்த ஓப்பனிங் ஆப்ஷன் மூலிமா. ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதும் இந்த மாதிரியான ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் பாப்பப் வரும். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். இந்த சிஸ்டமில் நான் ஏற்கனவே இந்த எவர்நோட் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இந்த பாப்பப் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளிக் ஓகே. ஸோ ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருந்த எவர்நோட் ஆப் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ நார்மல் எவர்நோட் செட்டப் எப்படி இன்ஸ்டால் ஆகுமோ அந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகுது இந்த இன்ஸ்டாலிங் விசார்ட். ஸோ இந்த ஆப்பை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால என்னோட நேம் அண்ட் என்னோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இதில் டைரெக்டாக காமிக்கும். ஸோ நம்மளோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பில் போயிட்டு நம்ம அக்கௌண்ட் சம்மரியை பார்த்துக்கலாம். ஸோ இந்த இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தோன்னா நான் ஜஸ்ட் பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். விச் மீன்ஸ் இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 60 MB பர் மந்த். ஸோ ஒரு நோட் சைஸ் பார்த்தீங்கன்னா 25 MB தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு நோட்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இது வந்து பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ பேசிக் பேக்கேஜில் பார்த்தோன்னா இது வந்து 2 டிவைஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ 3 டிவைஸஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரீமியமுக்கு அப்டேட் பண்ணணும். ஸோ டிவைசஸ் வந்து நம்ம மொபைல், டேப்லெட் இல்லை லேப்டாப் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் வேணும் அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா மந்த்லி 190 ருபீஸ்க்கு போடணும். அதில் நம்மளுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 10 GB ஆஃப் நியூ அப்லோட்ஸ் பர் மந்த். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் கிடைக்கும் அண்ட் அதர் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் நம்ம பேசிக் ப்ரொவிஷன்ஸ் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாக் கலர் காலம் வந்து நேவிகேஷன் வியூ, நெக்ஸ்ட் வந்து இது நோட் லிஸ்ட், அடுத்து அந்த தேர்ட் காலம் பார்த்தோன்னா அது வந்து நோட் வியூன்னு சொல்லலாம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம நோட்ஸ்லாம் எடுத்துக்கலாம், அதுக்கான ஏரியா இது. ஸோ இப்போது நம்ம ஒரு நியூ நோட் க்ரியேட் பண்ணலாம். இந்த நியூ நோட் பார்த்திங்கன்னா வித் பிளாங்க் நோட் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட்டில் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம ஒரு பிளாங்க் நோட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த நோட்டில் பார்த்தோன்னா GS டெய்லி அப்படின்ற நோட் புக் கடையில் வந்து டிஃபால்ட்டாக சேவ் ஆகும். ஸோ அந்த GS டெய்லி அப்படின்ற நோட்டு கீழே பார்த்தோன்னா நிறையா ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரொவிஷன்ஸ் பற்றி சீக்கிரம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் நோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்து இதை சேவ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இப்போது சேவ் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ இதை வந்து ஆல் நோட்ஸில் ஜஸ்ட்டு அந்த ஒரு செக்ஷனில் போய்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தா எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி எடிட் பண்ணோம் அப்படின்ற டேட்டாஸ் ஃபுல்லாக காமிக்கும். ஸோ இந்த நோட் வியூவில் பார்த்தோன்னா எல்லா விதமான நோட்ஸ் டீட்டெயில்ஸும் இருக்கும் அதில். ஸோ இப்போ நோட் புக்குங்கிற காலமுக்கு போவோம். இந்த நோட் புக்ஸ் பார்த்தோன்னா இதில் வந்து ஆன்சர் ரைட்டிங், டெய்லி, த ஹிந்து, எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு நிறைய ஸ்டாக் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஆன்சர் ரைட்டிங் அப்படின்ற ஸ்டாக்கு கடையில் GS1 அப்படின்ற நோட் புக்கில் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணால் இந்த நோட் செக்ஷன் காமிக்குது. ஸோ அதுக்குள்ளே நேவிகேட் பண்ணி போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நோட் புக்குள்ளே போய் பார்த்தோன்னா அதோட வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஸோ நம்மளுக்கு என்னென்னலாம் நோட் புக்ஸ் என்னென்ன ஸ்டாக் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்டாக்குக்குள்ளே இருக்கிற என்னென்ன நோட் புக்ஸ் இருக்குது, அந்த நோட் புக்ஸ்க்கு உள்ளே என்னென்ன நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆன்சர் ரைட்டிங்கிற ஒரு ஸ்டாக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு உள்ளே வந்து GS1, 2, 3, 4 அப்படின்னு 4 டாபிக்ஸ் மாதிரி நோட் புக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு நோட் புக்ஸ்குள்ளேயும் ஒரு நோட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண அந்த நோட் வந்து GS1 அப்படின்ற நோட் புக் அடியில் பார்க்கலாம். இவ்வளோ நிமிஷத்துக்கு முன்னாடி இதை எடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி த ஹிந்துலேருந்து எடுக்கிற நோட்ஸ் பார்த்திங்கன்னா இதிலிருந்து இதே மாதிரியான ப்ரொசீஜர் வழியாக இதை நம்ம எந்தெந்த நோட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நோட் புக், மை நோட் புக் அப்படின்ற இந்த லிஸ்ட்டுக்கு அடியில் நான் ஒரு 3 ஸ்டாக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஸ்டாக்குள்ளேயும் நோட் புக்ஸ் இருக்கும். அந்த ஒரு நோட் புக்குள்ளேயும் நம்ம நோட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நியூ நோட் புக் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் வித் நேம் டெஸ்ட் நோட் புக்.
ஃபார் டெமோ பர்பஸ். ஸோ இந்த நோட் புக் வந்து அதுக்கான மீனிங்கும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னா நம்ம லெஃப்ட் சைடு ஆஃப் ஸ்க்ரீன் நேவிகேஷன் வியூலேயும் அது க்ரியேட் ஆகிறத பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே கீழே டெஸ்ட் நோட் புக் அப்படின்றதையும் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இன்னொன்று க்ரியேட் பண்ணுறேன் டெஸ்டிங் பர்பஸ்க்கு. ஸோ டெஸ்ட் நோட் புக் 2 அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணதோ 2 டெஸ்ட் நோட் புக்கும் கீழே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதையும் நேவிகேஷன் வியூவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த 3 பட்டன்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுக்காக அப்படின்றதெல்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு நியூ நோட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த டெஸ்ட் நோட் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா டெஸ்ட் நோட் புக் அப்படின்ற ஒரு நோட் புக் அடியில் இந்த டெஸ்ட் நோட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே பார்த்த ப்ரொசீஜர் மாதிரி சேம் ப்ரொசீஜர் டு க்ரியேட் அ நோட் அண்டர் த நேம் டெஸ்ட் நோட் புக். ஸோ இதில் வந்து இந்த நோட்லெஸ் வியூவில் என்னென்ன காலம்ஸ் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அந்த வியூவை எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது இதில். ஸோ அதை வியூ வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ப்ரொவிஷன்ஸும் இருக்குது இதில் கொடுத்துருக்காங்க. கார்ட் ஸ்னிப்பெட்ஸ், ஸ்லைட் லிஸ்ட் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி அந்த பட்டன்ஸ் கிளிக் பண்ணோன்னா 3 லிங்க் உள்ள பட்டன்ஸ் கிளிக் பண்ணால் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் காமிக்கும். ஸோ அகெயின் நோட் புக்ஸ்க்குள்ளே வரோம். வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண நோட் வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ க்ரியேட் ஆனது இருக்குது. டெஸ்ட் நோட் புக் அப்படின்ற நோட் புக் உள்ள நம்ம க்ரியேட் பண்ண நோட்ஸ் இருக்குது. ஸோ இது மூலிமா நம்ம இந்த மாதிரி நோட்ஸ் வந்து எந்த மாதிரி நோட் புக்கில் வரணும் அப்படின்றதையும் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தோன்னா அதே மாதிரி அந்த 3 டாட்ஸ் உள்ள ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது காமிக்கும். ஸோ அகைன் நியூ நோட் புக் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்டாக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸ்டாக்கில் வந்து ஏற்கனவே 3 ஸ்டாக் க்ரியேட் பண்ணதுனால அந்த ஆப்ஷன்ஸும் காமிக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நியூ ஸ்டாக் புதுசாக க்ரியேட் பண்ணுவோம். ஒரு டெஸ்ட் நேம் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த டெஸ்ட் ஸ்டாக்குள்ளே நம்ம இந்த நோட் புக்ஸ் எல்லாம் கிளப் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் ஸ்டாக் வந்து நேவிகேஷன் வியூவிலும் காமிக்குது. ஸோ இப்போது அந்த மாதிரி ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரியான ஒரு இமேஜ் காமிக்கும் ஸ்டாக் க்ரியேட் ஆனதும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தோன்னா நம்ம டெஸ்ட் நோட் புக் க்ரியேட் ஆனதை பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருந்த இன்னொரு நோட் புக்கையும் பார்த்தோன்னா நம்ம அதுக்குள்ளேயே வந்து கிளப் பண்ண போகிறோம் அந்த புதுசாக க்ரியேட் பண்ண ஸ்டாக்கில். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணோன்னா டேரெக்டாக டெஸ்ட் ஸ்டாக்குள்ளே அது போய்ட்டு சேவ் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நம்ம நோட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த நோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண டெஸ்ட் புக்கில் அந்த 3 ஆப்ஷன்ஸ் டாட்ஸ் உள்ள ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுறோம். அதில் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ ஸ்டாக்லேருந்து ரிமூவ் பண்ணணுனாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை நோட் புக்கு டிலீட் பண்ணணுனாலும் டிலீட் பண்ணிக்கலாம். அது வந்து ட்ராஷ்க்கு மூவ் ஆகிடும். ஸோ அதுலேருந்து நம்ம மறுபடியும் ரிவர்ட் பண்ணனாலும் அந்த கீழே நேவிகேஷன் வியூவில் ட்ராஷ்னு காமிக்கிற இடத்துலேருந்து மறுபடியும் அதை ரிவர்ட் பண்ணிக்கலாம். நோட் புக்கில் டேரெக்டாக நம்ம மேலே போய்ட்டு ஹெல்ப்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அங்கே வந்து குவிக் டூர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். ஸோ அது கிளிக் பண்ணதும் நம்மளை வந்து வெப் ப்ரௌசருக்கு டேரெக்டாக நேவிகேட் பண்ணோம். அதில் வந்து என்னன்னு பார்த்தோன்னா நிறையா ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃபுல் ப்ரொவிஷன்ஸ், ஒரு பட்டனோட ப்ரொவிஷன்ஸ் என்ன, இது ஒன்றுத்துக்கான யூஸ் என்ன, எப்படி நேவிகேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஃபீச்சர்ஸ்க்கும் ஒரு பட்டன்ஸோட ஃபெசிலிட்டிஸ், அதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த லிங்க்கில் கொடுத்துருக்கு. நம்ம இதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். நோட்டுக்குள்ளே நேவிகேட் பண்ணோன்னா நேவிகேஷன் பேஜில் வந்து லேண்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோட் எடுக்கிற எக்ஸாம்பிளுக்கு அந்த நோட்டில் என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, எப்படி பிக்சர்ஸு, எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ண நோட்டில் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம வேர்டில் பார்க்குற மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே நம்ம பார்க்கலாம். நம்பரிங் பண்ணுறது, புல்லட்டின்ஸு, நார்மல் டெக்ஸ்ட், அதில் ஃபார்மேட்டிங் பண்ணுறது, அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இங்கே இன்சர்ட் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஆப்ஷனில் பார்த்தோன்னா நம்ம டேபிள், அப்புறம் அட்டாச்மெண்ட் பண்ணுறது, ஃபோட்டோஸு, அப்புறம் நம்ம ட்ரைவ்லேருந்து ஏதோ டாக்குமெண்ட்ஸ் எடுத்து இங்கே அட்டாச் பண்ணோன்னா அது எல்லாமே கூட இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. ஸோ
ஸோ அடுத்த மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா ஆட் ரிமைண்டர். ஸோ நம்ம இந்த நோட்டுக்கு வந்து எப்போல்லாம் ரிமைண்டர் போடணும் இல்லை ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு 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 சின்ன யூஸ்ஃபுல்லான டூல், ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ரொவிஷன் கூட சொல்லலாம். ஸோ அங்கே வந்து டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செட் கொடுத்துடலாம். அதே மாதிரி இங்கே அடிஷன் ஆஃப் டேக்ஸ் அப்படின்ற ஒரு பட்டனும் இருக்குது, ஆட் டேக்னு. ஸோ அங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அந்த டைப் இன் ஸ்பேஸில் வந்து நம்ம டேரெக்டாக கீவேர்ட்ஸ் மட்டும் என்டர் பண்ணி என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சேவ் ஆகிடும். ஸோ நம்ம சர்ச் பண்ணும்போது நோட்ஸில் டேரெக்டாக ஹோம் பேஜில் இந்த கீவேர்ட்ஸை வச்சு நம்ம சர்ச் பண்ணனாலே என்னென்னைக்கான நோட்ஸில் இந்த கீவேர்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகிருக்கு அப்படின்ற லிஸ்ட் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண நோட்ஸை வேறு யாருக்கா ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா அந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணலாம். ஸோ லிங்க்கை எனேபிள் பண்ணலாம். எனேபிள் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான ஆத்தரைசேஷன் கிடச்சிரும். ஸோ அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம் மெயில் ஃபார்மேட்டில். ஸோ அந்த 3 பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த நோட்டுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற ப்ரொவிஷன்ஸ் வந்து இதில் காமிக்கும் லிஸ்ட்டு. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணணும், டிலீட் பண்ணாலும் டிலீட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு நியூ விண்டோ ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதே விதமான நிறைய விதமான ப்ரொவிஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எவர்நோட்டோட இம்பார்ட்டண்டான ஃபீச்சரை இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் இல்லை வேறு எங்கே ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறோம் ப்ரௌசர்லேருந்து அப்படின்னா அதை எப்படி எந்த மாதிரியான ஃபார்மேட்ஸில் எப்படி சேவ் பண்ணலாம் எவர்நோட் யூஸ் பண்ணி அப்படின்றதையும் இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போது த ஹிந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஆர்டிக்கல் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஆர்டிக்கல் எனக்கு இம்பார்ட்டண்ட்டுன்னு தோணுது. ஸோ அதை நான் வந்து அந்த மேலே இருக்கிற எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற அந்த எவர்நோட் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு பாப்அப் வருது. ஸோ வந்ததுக்கப்புறம் நான் அந்த கிளிக் பண்ண ஆர்டிக்கல் வந்து இப்போ சிம்பிளிஃபைடு ஆர்டிக்கலாக எனக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரியும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இந்த ஆர்டிக்கலில். ஸோ நிறைய விதமான வியூஸ் இருக்குது. ஸோ கீழே பார்த்தோன்னா சேவ் இட் ஆஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. எந்த ஸ்டாக்கு இல்லை எந்த நோட்டில் எந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்ற ஃபீச்சர்ஸ் இங்கே இருக்குது. அது போக எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து டேக் க்ரியேட் பண்ணலாம். ஏற்கனவே பார்த்த மாதிரி டேக்ஸ் யூஸ் பண்ணி சேவ் பண்ணலாம். ஸோ ரிமார்க்ஸ் இருந்தால் புக் மார்க்ன்ற ப்ரொவிஷன் பார்ப்போம். ஸோ இந்த ஆர்டிக்கலோட லிங்க்கை டேரெக்டாக நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன்ஸையும் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜில் எந்த ஆர்டிக்கல் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வியூவை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அது வந்து பிக்சர் ஃபார்மேட்டில் வரும். அதில் நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எது நம்ம அங்கே எடிட் பண்ணிக்கலாம், இல்லை மார்க் ஹைலைட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எந்த ஸ்டாக்கில் வேணுமோ சேவ் பண்ணிவிட்டு டேக்ஸ் வேணும்னா கொடுத்துட்டு ரிமார்க்ஸும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆர்டிக்கல் வியூ அப்படின்றத பார்த்தோன்னா ஆர்டிக்கல் வந்து எந்த ஆர்டிக்கல் நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த ஆர்டிக்கல் மட்டும் அந்த லென்த்துக்கு மட்டும் சூஸ் பண்ணோம். அது சைஸை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த பட்டன் யூஸ் பண்ணி. அதே மாதிரி அதுக்கான சைஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து க்ராப் பண்ணணும் அப்படின்ற லென்த்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஆர்டிக்கல்ன்ற ஆப்ஷன் வந்து சில டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஃபுல் பேஜ் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த ஆர்டிக்கலோட ஃபுல் பேஜுமே நம்மளுக்கு அது சேவ் பண்ணும். ஸோ ஃபுல் பேஜோட ஆப்ஷன்ஸ் அதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டிக்கல் வியூவில் போய்ட்டு நான் இந்த ஆர்டிக்கலை இப்போது சேவ் பண்ணுறேன். லென்த் அண்ட் சைஸ் பார்த்துட்டு ஸோ இந்த எந்த ஸ்டாக்கில் எந்த நோட்டில் சேவ் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸையும் கொடுத்துட்டு டேக்ஸ் வேணும்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு ரிமார்க்ஸ் வேணும்னா போட்டுட்டு ஸோ ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு இதை சேவ் பண்ணுறேன். அது வந்து எப்படி நம்ம எவர் நோட்டில் சேவ் ஆகுது அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணதும் சிங்க் ஆகிடுச்சு. ஸோ சேவ் பண்ணதும் இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வரும், சேவ்டு அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஸோ நம்ம இப்போ எவர் நோட் ஆப்பில் போய்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அது சேவ் ஆகிருக்கா இல்லையான்றதையும் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நோட்டோட எக்ஸ்பேண்ட் ஆப்ஷனை கம்ப்ரெஸ் பண்ணுறோம். கம்ப்ரெஸ் பண்ணதும் நம்ம இப்போது எந்த நோட்டில் அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம், எந்த ஸ்டாக் அடியில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டு நேவிகேட் பண்ணுறோம். ஸோ
எந்த ஸ்டாக் அடியில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டு நேவிகேட் பண்ணுறோம். ஸோ இப்போ சேவ் ஆனது பார்த்திங்கன்னா இந்த ஹிந்து ஜனவரி 2020 நோட்ஸில் சேவ் ஆகிருக்கு. ஸோ எப்போ எவ்வளோ நிமிஷத்துக்கு முன்னாடி சேவ் ஆகிருக்கு அப்படின்றது காமிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் வந்து சேவ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இதில் தேவையானதை ரிமூவ் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிட்டு இல்லை தேவையானதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு, ஸோ எந்த டேட்டில் அந்த நோட்ஸ் எடுக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 8/1/2021 எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே போய்ட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நம்ம நோட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த நோட்டை வந்து நோட் புக்கில் எப்படி அட்டாச் பண்ணலாம், அதே மாதிரி அந்த நோட் புக்கை வந்து எப்படி ஸ்டாக்கில் எப்படி அட்டாச் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், அதே மாதிரி நோட்ஸை வந்து எப்படி ட்ராஷ்க்கு மூவ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ ஓவராலாக இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ஃபார் டேக்கிங் டெய்லி நோட்ஸ், அப்புறம் ஸ்டாட்டிக் டாபிக்ஸ் படிக்கிறதுல, அதிலிருந்து நோட்ஸ் எடுக்கிறது, டெய்லி ஆன்சர் ரைட்டிங், இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதை ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது இந்த ஆப் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடணுன்னா அதுக்கான டாபிக்ஸ் நேமையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.